தீர்ப்பை வரவேற்றது பாஜக. இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது பாஜக. ஆராசா மீதும் அப்பொழுது இருந்த காங்கிரஸ் அரசு மீதும் பிரதமர் மன்மோகன் சிங் மீதும் இவர்கள் வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா 2014 இவங்க வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது இல்ல ரொம்ப முக்கியமானது 2G. அப்படிப்பட்ட தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று இதே பாஜக திருப்பி நீதிமன்றத்தை அணுகுகிறது. ஏர்டெல் நிறுவனம் கடந்த 6-7 ஆண்டுகளாக 70,000 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிறுவனம். நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி 200 கோடி ரூபாயை ஒரு கட்சிக்கு கொடுக்கணும்? அந்த தேவை எங்க இருந்து வருது? முதலில் வருபவர்களுக்கு 300 மெயின் கொடுக்கக்கூடிய வகையில சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க 2023 டிசம்பர் மாசத்துல. அந்த சமயத்துலதான் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 2 அவைகள்லையும் கிட்டத்தட்ட 150 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். அந்த சமயத்துல இந்த திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க 2 அவைகள்லையும். அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆய்வும் கிடையாது, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அதை தடுக்கிறோம்னு சொல்லி சட்டங்களே கொண்டு வர்றாங்க. நமக்கு கிடைச்ச தகவல் அவருக்கு கிடைக்காதா? கர்நாடகால என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாதா? உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாதா? மகாராஷ்டிரால என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? 2019 வாங்க மாதிரி 40-41 சீட்லாம் வாங்க முடியாது. அப்படிதான் அதனுடைய அர்த்தம். பாஜகவோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அவங்க இந்த 10 ஆண்டுகள்ல எப்படி யாரை மிரட்டி கட்சிகளை உடைத்து ஆட்சிகளை பிடித்தார்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். பொறுக்கி பயலுக்கு ஆதரவாக பிரதமர் எப்படி பிரச்சாரம் மேற்கொண்டார்? அவர் பொறுக்கி என்பதை தெரிந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். எப்படி? பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கிறாரு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது, இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு எதிரானது. அப்ப இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இவருக்கு நோட்டீஸ் அமிச்சா கூட அவர் கோச்சிப்பார் அப்படின்னு சொல்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் இவர் சார்ந்த கட்சியினுடைய தலைவர் JP நட்டாக்கு ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல நரேந்திர மோடின்ற பேரே கிடையாது. அப்ப அந்த நோட்டீஸ் எதற்காக அனுப்பப்பட்டது? காங்கிரஸ் கட்சி இந்துக்களினுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், இப்படித்தான் அதனுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குது அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவை பதிவிடுறாங்க எதுல? பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவேற்றம் செய்யப்படுது. பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு எல்லா இன்ஸ்டாகிராம் யூசர்ஸும் போய் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் தூக்குது, BJP தூக்கல. இது தொடர்பா யார் மீதும் வழக்கு கிடையாது. அரண்சேனியர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் அசீப் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இப்போ மோடி அவர்களுடைய பிரச்சாரம் என்பது ரொம்ப டவுன் ஆகிட்டே போதோ அப்படின்னு தோணுது. வழக்கமா அவருடைய பேசக்கூடிய அந்த கெத்து எல்லாமே போய் வேற மாதிரிலாம் பேசுறாரு. இப்போ சமீபத்தில் பேசுனது, ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்று பாகிஸ்தான் தலைவர்கள் விரும்புகிறார்கள், பாகிஸ்தான் இங்க காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறது, அப்படிலாம் அவரு பேசுறாரு. புதுசா இருக்குது. என்ன, ஏன் அதனால அந்த மாதிரி பேசுறாரு? பொதுவா பாஜக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கீழே இறங்கி எல்லாம் பேசுவாங்க. பிரதமர் ஓரளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாரு. அமித்ஷா கூட கீழே இறங்கி பேசுவார். ஆனா பிரதமர் ஓரளவுக்கு மறைமுகமாக இலைமறை காய்மறையாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இந்த மாதிரியான பேசிட்டு இருந்தாரு கடந்த காலங்கள். ஆனா இன்னைக்கு நேரடியாக இறங்கி பேசுறாரு அப்படின்னா நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு கிடைச்ச தகவல் அவருக்கு கிடைக்காதா? கர்நாடகால என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாதா? உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குதுன்னு அவருக்கு புரியாதா? அதே மாதிரி மகாராஷ்டிரால என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியாதா? யோசிச்சு பாருங்க. மகாராஷ்டிராலாம் பொறுத்த வரைக்கும், அதாவது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா தெரியும் சிவசேனாவை அவர்கள் எப்படி பார்த்தார்கள். பாபர் மசூதி இடிப்பு, அதற்கு பிறகு மும்பையில நடைபெற்ற கலவரம், இந்த சமயங்கள்ல எல்லாம் சிவசேனா கட்சியே அவர்கள் தானே, அவர்கள் முன்னிட்டு தானே அந்த விஷயத்தை செஞ்சாங்க. அப்ப இஸ்லாமியர்கள் அவர்களை அப்போது எப்படி பார்த்தாங்க? அந்த நிலைமை இன்னைக்கு தலையீழா மாறி இருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வர செய்திகள் வருது. இன்னைக்கு பாஜகவை அவ்வளவு பலமாக எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தியாக அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உத்தவ் தாக்கரே தலைமையிலான அந்த சிவசேனாவை பார்க்கிறார்கள் என்ற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய தகவல்கள் வருது. அப்ப நீங்க யோசிக்கிற மாதிரி 2019 வாங்க மாதிரி 40-41 சீட்லாம் வாங்க முடியாது. அப்படிதான் அதனுடைய அர்த்தம். எக்ஸாக்ட்லி அதானே அதோட அர்த்தம். அதே போல இன்னைக்கு அஜித் பவார் உங்களுடைய கூட்டணியில் தான் இருக்கிறாரு. தேசியவாத காங்கிரஸை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்த அஜித் பவார் இன்னைக்கு யாரோட இருக்கிறாரு? BJPயோட இருக்கிறாரு. ஆனா அதாவது சரத்பவார் பற்றி பிரதமர் பேசிய கருத்துக்கு அஜித் பவார் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்.
பேசியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி அவருடைய நடவடிக்கைகள் இருக்கு. அடுத்து ஏதோ ஆட்சி மாற்றம் நடக்க போகுது, இப்பவே கொஞ்சம் தயாரா இருப்போம். இல்ல, எப்பயுமே அவருக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கு. இன்னைக்கு அஜித் பவாரும் சரத்பவாரும் இவர் கட்சியை உடைச்சிட்டு வந்தாலும் கூட தொடர்ந்து அவர்களுக்கு இடையிலான சந்திப்பு நடந்துகிட்டு தான் இருக்குது. அது வேற, எங்களுக்குள்ளான உறவு வேற, கட்சின்றது வேற அப்படின்ற மாதிரி வெளியில 2 பேருமே கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு அஜித் பவார் என்ன மாதிரியான நிலைமையில இருக்கிறாரு? ஒருவேளை நாளைக்கு அந்த இடத்துல, அதாவது இந்தியாவுல பாஜக ஒரு பலமற்ற இல்லாட்டினா ஒரு பெரும்பான்மை இல்லாத சூழல் வரும்பொழுது அஜித் பவார் என்ன யோசிப்பாரு? ஏக்நாத் ஷிண்டேவே சொல்லவே தேவையில்லை. அவரை நம்பி இன்னைக்கு மகாராஷ்டிரா மக்கள் வந்து அவர்தான் உண்மையான சிவசேனான்னு நம்பி யாரையும் அன்னைக்கு வாக்கு போட போறது கிடையாது. இதுதான் அதனுடைய நிலைமை. கர்நாடகாவை எடுத்துக்கோங்க. 14 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சாலும் தற்போது சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் அதுலயும் இதே மாதிரிதான் பலமாக பிரச்சாரம் பண்ணாரு பிரதமர் மோடி. ரோட் ஷோ நடத்தினாரு. யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து பட்டனை அமுக்குவதற்கு முன்னாடி ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்லிட்டு அமுக்குங்க அப்படின்லாம் சொன்னாரு. என்னென்னமோ குற்றச்சாட்டுகள் வச்சு இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி மேல இல்லாத குற்றச்சாட்டை வச்சாரு. இதே போல இஸ்லாமிய வெறுப்பை மறைமுகமா பேசினார். அது வேற விஷயம். இஸ்லாமிய வெறுப்பு அங்கு ஊட்டப்பட்டது. இந்துக்களுக்கு நாங்க தான் ஒரே கட்சி அப்படின்ற மாதிரி கர்நாடக மக்கள் அதை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. தூக்கி எறிஞ்சுதான் பாஜகவை துரத்தி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருக்கு. இன்னைக்கு அதை தாண்டி கர்நாடகாவில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனதா தள கட்சி, அதனுடைய ஒரு முக்கியமான தலைவருடைய மகன், அவர் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு சாதாரண குற்றச்சாட்டு. பிரஜ்வால் ரேவண்ணா அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது ஆயிரக்கணக்கான பெண்களை மிரட்டி வந்து பாலியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய குற்றத்தை அவர் இழைச்சிருக்கிறாரு அப்படின்றத அவர் மீது வைக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமாக இருக்கு. இந்த கேள்வி எழுதுனா, ஏன் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் செய்த தவறுக்கு பாஜக எப்படி பொறுப்பேற்க முடியும்? இது லாஜிக்கான கேள்விதான். அவர் ஏதோ தவறு செஞ்சுட்டாரு, அவரை தோற்கடிப்போம், அசன் தொகுதியில அவரை தோற்கடிப்போம். தோற்கடிக்க கூட முடியாது, தேர்தல் முடிஞ்சிருச்சு, சரி. இல்லாட்டினா அதற்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து மதசார்பற்ற ஜனதா தளம் பூச்சிருந்தோ அவங்கள தோற்கடிப்போம். இப்படி கூட மக்கள் யோசிக்கலாம். சும்மா ஒரு லாஜிக்கா நான் பேசுறேன். ஆனா உண்மையிலே இவருக்கு எதிராக இப்படிப்பட்ட ஆதாரங்கள் இருக்குது அப்படின்றத பாஜக தலைமைக்கு ஏற்கனவே பாஜக தலைவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. இவங்க கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி சொன்னது. அதற்கான ஆதாரங்கள் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கு. அதை வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லி அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பாஜக போய் மிரட்டி இருக்கலாம் மதசார்பற்ற ஜனதா தளத்தை. நீங்க எங்களோட கூட்டணி வைக்கலன்னா பிரஜ்வால் ரேவண்ணாவை நாங்க கைது செய்வோம், இல்லன்னா அவர் மேல நடவடிக்கை எடுப்போம். ஏதோ இப்படி செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வெளியிட்டா உங்க கட்சியே காலி. ஆமா, அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமா வாய்ப்பு இருக்கு. பாஜகவோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அவங்க இந்த 10 ஆண்டுகள்ல எப்படி யாரை மிரட்டி கட்சிகளை உடைத்து ஆட்சிகளை பிடித்தார்கள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு மாநிலம். ஆமா, தன்னுடைய சொந்த கட்சியிலேயே தன்னுடைய தலைமை பொறுப்பை பாதுகாப்பதற்காக அந்த கட்சியில இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களுக்கு எதிராக ஆடியோ வீடியோ ரிலீஸ் பண்றதுதான் பாஜக கட்சி நம்ம பாக்குறோம். அப்ப ஜேடிஎஸ் எப்படி மிரட்டியிருப்பாங்க? அப்ப இந்த கேள்வி எழுதுல, அது ஒண்ணு. 2வது, ரேவண்ணாவுக்கு ஆதரவாக பிரதமர் மோடி வந்து நேரடியாக பிரச்சாரம் செய்யறாரு. அப்போ நமக்கு நல்லா தெரியும், ஏற்கனவே பாஜக தலைவர்கள் தலைமைக்கு கொண்டு போய் இந்த விஷயத்தை சேர்த்துட்டாங்க. ரேவண்ணா ஒரு பொறுக்கி பய அப்படின்ட்டு. பொறுக்கி பயலுக்கு ஆதரவாக பிரதமர் எப்படி பிரச்சாரம் மேற்கொண்டார்? அவர் பொறுக்கி என்பதை தெரிந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டார். எப்படி? ஏன்னா நமக்கு தெரியும், ஏற்கனவே சொல்லிட்டாங்கல்ல. அப்போ அதை வச்சு நீங்க மிரட்டி அந்த கூட்டணிக்கு நீங்க அவரை சேர்த்துக்கிட்டீங்க. நான் அது கூட ஒத்துக்கிறேன். ஏதோ ஒரு வகையில ஓகே, இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு கூட அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம், நீங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்துருக்கலாம், ஏதோ ஒண்ணு சொல்லி கூட நீங்க சமாளிக்கலாம், ஏதோ ஒண்ணு. ஆனா இவருக்கு எப்படி நீங்க பிரச்சாரம் பண்ணீங்க? இவருக்கு ஆதரவாக வாக்களிங்கன்னு எப்படி நீங்க சொன்னீங்க? இந்த கேள்வி இருக்குல்ல. அப்போ தேர்தல் வெற்றி அப்படின்னு வரும்பொழுது நீங்க வந்து எதை வேண்டுமானாலும் விட்டு கொடுப்பீங்களா? இந்த கேள்வி இருக்குல்ல. எவ்வளவு தூரம் வேணாலும் கீழே இறங்குவீங்களா? பெண்களை பாதுகாப்போம், சக்தியை பாதுகாப்போம். ஆமா, நீங்க என்ன சொன்னீங்க? சக்தியை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பேசினாரு. சக்தி அப்படின்றது இந்துக்கள் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சொல், பெண் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு சொல். சோ அப்போ ராகுல் காந்தி பெண் கடவுள்களை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு பேசுறாரு அப்படின்னு திருச்சி நீங்க தானே பேசுனீங்க. நாங்கள் பெண்களினுடைய பாதுகாவலர்கள், பெண் கடவுளர்களை இழிவுபடுத்திட்டாரு ராகுல் காந்தி அப்படிலாம் பேசுனீங்கல்ல. பெண்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குற்ற செயலில் ஈடுபட்ட ஒரு நபர், அவரை நீங்க எப்படி ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ணீங்க? அது ஒண்ணு முடிஞ்சு போச்சு. அப்ப கர்நாடகா இன்னைக்கு டோட்டலா வாஷ் அவுட் ஆகுறதுக்கான, நீங்க பழைய மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி 26 தொகுதியெல்லாம் அங்க வின் பண்ண முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி 2019 மாதிரி இங்க 26 சான்ஸே கிடையாது, அங்க 41 சான்ஸே கிடையாது. அப்படியே குஜராத்துக்கு போங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க, ராஜஸ்தானுக்கு போங்க, நீங்க வந்து வறண்ட இழுக்காத ஆட்களே கிடையாது.
அங்க இருக்கக்கூடிய ரஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கொதிச்சு போயிருக்காங்க. ஒவ்வொரு கிராமமாக அந்த ரஜபுத்திர சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கான அந்த அமைப்புகள் இருக்கும்ல, அந்த அமைப்புகள் வந்து உறுதிமொழி எடுக்கிறாங்க கூட்டமா. எதுக்காக உறுதிமொழி எடுக்கிறாங்க? பாஜகவை தோற்கடிப்போம், பாஜகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம். ஏன் பாஜகவுக்கு வாக்கு செலுத்த மாட்டோம்? அந்த சமூகத்தை சேர்ந்த பெண்கள் தொடர்பாக பாஜகவை சேர்ந்த தலைவர் ஒருத்தர் தெரிவித்த கருத்து. அந்த நபரை வந்து இவங்க போட்டியிடுவதற்கு அவருக்கு வந்து டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அவரை வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறாங்க. ஏன்னா அவரை வாபஸ் வாங்கினா இன்னொரு சமூகத்தை, பட்டிதார சமூகத்தை வந்து அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழல் வந்துடும். அப்போ அங்க இருக்கக்கூடிய ரஜபுத்திரர்கள் கொதிச்சு போயிருக்காங்க. குஜராத் மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசத்திலும் சரி, ராஜஸ்தான்லயும். அப்போ இவர்கள் எங்கெங்கெல்லாம் பலமாக, இதெல்லாம் அவங்களும் பலமாக இருந்த இடம் தான் ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், குஜராத். இதெல்லாம் வந்து இவங்க சொன்னாங்களே 400 கணக்கு, அப்புறம் 400, அப்புறம் 370 இந்த கணக்கெல்லாம் எப்ப சாத்தியமாகும் அப்படின்னா, இந்தந்த தொகுதி, இந்தந்த மாநிலங்கள்ல இவர்கள் 100% வெற்றி பெறணும், இல்லைன்னா 90% வெற்றி பெறணும். 2019 அதோட எக்ஸ்ட்ரா பேர வெற்றி பெறணும். ஏற்கனவே 90-95% வெற்றி இந்த மாநிலங்கள்ல எல்லாமுமே. அப்ப 400 அப்படின்னா நீங்க இதை விட அதிகமாக வெற்றி பெற வேண்டும். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னா, இருக்கிறதை விட குறைவாக வெற்றி பெறுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. 50-50 சான்சஸ் தான் இருக்கு சில மாநிலங்கள்லாம். அப்ப இவர்கள் எப்படி வந்து இந்த 400 அப்படின்றது கணக்கு அடைவாங்க? இப்ப அவங்களே இந்த 2 கட்ட தேர்தல் முடிந்தது பிறகு 100 சீட் எங்களுக்கு உறுதி அப்படின்னு தான் சொல்றாங்க. முதல்ல 102, ரெண்டாவது 88, அதுலயே கூட 190 வந்துருது. அப்ப 190ல 100 சீட்டு தான் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 50% தான். அப்ப 50-50 சான்சஸ் தான் இருக்குது அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்கல்ல. யோசிச்சு பாருங்க, அதே அவங்களே ஒத்துக்கிறாங்க தானே. அப்போ அவங்களுக்கு இதான் நான் சொன்னேனே ஏற்கனவே, அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எல்லாமும் அவர்களுக்கு தெரியும். தெரிந்து இருந்தும் தான், தெரிந்ததுனால்தான் இப்படிப்பட்ட நிலைக்கு கீழே இறங்கி இன்னைக்கு பிரதமர் பேசிக்கொண்டிருக்கிறார். இதுல இன்னொரு விஷயத்தையும் அவங்க பேசுறாங்க. அமித்ஷா பேசுனது ஒண்ணு. இப்போ சல்மான் குர்ஷித் அவருக்கு ஆதரவாக பேச வந்த மரியம், சமாஜ்வாதி கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஓட் ஜிகாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாத்தீங்களா, ஜிகாத் பூனை குட்டி வெளியே வந்துருச்சு, ஜிகாத்னு சொல்றாங்க அப்படின்னு. இப்ப இது ஒரு நெகட்டிவான விஷயமா மாறுது இல்ல? இந்த ஜிகாத் என்ற வார்த்தையை யார் இந்தியாவில் பிரபலப்படுத்தியது? எதை எடுத்தாலும் ஜிகாத், லவ் ஜிகாத்து, லேண்ட் ஜிகாத்து, எச்சில் ஜிகாத்து, இவங்க நிறைய ஜிகாத் பேர் வச்சிருக்கிறாங்க. எச்சில் ஜிகாத்லாம் என்னன்னா நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது, இப்படி ஒரு ஜிகாத்லாம் நடக்குமா அப்படின்னு. என்னன்னா, இந்துக்கள் சாப்பிடக்கூடிய உணவுல வந்து இஸ்லாமிய இந்த உணவு விடுதி நடத்தக்கூடிய இந்த நபர்கள் வந்து அதுல வந்து எச்சில் துப்பி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னன்னா, அந்த உணவுல வந்து கருத்தடை கலந்து கொடுக்குறாங்க, கருத்தடை மாத்திரை, கருத்தடை மருந்து கலந்து கொடுக்குறாங்க. அறிவியல் ரீதியாகவே அது சாத்தியம் கிடையாது, ஏதோ ஒண்ணு அப்படியெல்லாம் வாய்க்கு வந்ததுன்னு சொன்னது. அதே போல இந்துக்களினுடைய நிலங்களை வந்து திட்டமிட்டு வந்து இஸ்லாமியர்கள் பிடுங்குகிறார்கள், அது லேண்ட் ஜிகாத். அதே மாதிரி இந்து பெண்களை வந்து இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து ஏமாற்றி அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டு மதமாற்றம் செய்கிறார்கள். மதமாற்றம் செஞ்சுட்டு தான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு கதை விட்டாங்க பார்த்தீங்களா, அப்படியே எல்லாரையும் ஆயிரக்கணக்கான பெண்களை இங்கிருந்து கொண்டு போய் IS கிட்ட ஒப்படைச்சு அவங்கள வந்து அங்கே கொடுமைப்படுத்துறாங்கன்ற அந்த ஒரு கதை, அது லவ் ஜிகாத் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமுமே இந்த பதங்கள் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை ஆதாரமே கிடையாது. லவ் ஜிகாத், லேண்ட் ஜிகாத், எச்சில் ஜிகாத், இந்த மாதிரி இந்த ஜிகாத்துகளுக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் கிடையாது. அதுக்காக டேட்டா இருக்கணும்ல, உண்மையிலே இப்படி நடந்துருச்சுப்பா, இந்த ஏரியால திட்டமிட்டாங்கப்பா, ஆதாரபூர்வமாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு கிடையவே கிடையாது. ஆனால் இதை ரொம்ப சாதாரணமாக யாரெல்லாம் பயன்படுத்தினா, பாஜகவுடைய தலைவர்கள் எல்லாருமே இதை பயன்படுத்தினாங்க, எல்லாருமே இதை ரொம்ப சாதாரணமா பயன்படுத்தினாங்க. இதை காரணம் காட்டி இதை தடுக்கின்றோம் என்ற பெயர்ல சட்டங்களே கொண்டு வரப்பட்டது, கட்டாய மதம் மாற்ற தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே பாஜக ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இந்த சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ஆய்வும் கிடையாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி அதை தடுக்கிறோம்னு சொல்லி சட்டங்களே கொண்டு வராங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த ஜிகாத்ன்ற விஷயத்த, இந்த ஜிகாத்ன்ற வார்த்தைய எந்த ஆதாரமும் இல்லாம தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தது பாஜகவினர். அந்த கூட்டத்துல நடந்த போது என்ன மரியம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கு, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்போ அறிவுபூர்வமாக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க, அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும், யோசித்து இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை பாதுகாப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும். இதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஓட் ஜிகாத் செய்யுங்க, ஓட்டு போடுங்க. அவங்களுடைய பாஷையில சொல்றதுதான், ரொம்ப சிம்பிள். பாஜக என்ன சொல்றா, ஏதோ ஒரு பேரை போட்டுட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு ஜிகாத்னு போட்டு இதெல்லாம் செய்யறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாப்புல. அவன் குற்றச்சாட்டை முன் வைக்கிறான், நீங்க ஓட் ஜிகாத் பண்ணுங்க, அவன் சொல்ற மாதிரியே
அவனுடைய வழியிலேருந்து நான் உங்களுக்கு சொல்றேன், ஓட் ஜிகாத் பண்ணுங்க. எதற்காக பண்ணுங்க? இந்தியாவுடைய அரசியல் சாசனத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக இல்ல, இந்தியாவை இஸ்லாமிய பெரும்பான்மை நாடாக மாற்ற வேண்டும் அதற்காக கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை ஒழிக்க வேண்டும் அதற்காக பண்ணுங்கன்னு அவங்க கேட்கல. இதையெல்லாம் பாதுகாக்கணும், அரசியல் சாசனத்தை பாதுகாக்கணும், ஜனநாயகத்தை பாதுகாக்கணும், பன்முகத்தன்மையை பாதுகாக்கணும், அதற்காக ஓட் ஜிகாத் செய்யுங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதற்கு பிறகு பேசிய சல்மான் குர்ஷித் இதற்கு விளக்கமும் கொடுக்கிறாரு. இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாது கண்டிப்பா, ஏன்னா நாங்க ஒண்ணு பேசினா பேசாததையே பேசுறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க பாஜகவினர். ஆகவே அப்படின்றது நாங்க எந்த அர்த்தத்துல மரியம் இதை பேசினாங்க அப்படின்னு சொல்றத அவர் விளக்கம் கொடுக்கிறாரு. அவரும் விளக்கம் கொடுக்கிறாரு. ஜிகாத் அப்படின்றது இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு எதிர்த்த ஒரு தீவிரமான நிலைமை, தீவிரமான ஒரு போராட்டம். அதற்கு தான் இந்த பதம் பயன்படுத்தப்படுது. இன்னைக்கு பாஜகவினர் ஜிகான்னு சொன்ன உடனே ஐயோ ஜிகாத் எல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இதோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்காதீங்க, இதுதான் காரணம் அப்படின்றது விளக்கத்தையும் கொடுத்துட்டு போயிடுறாரு. அதற்கு பிறகு இன்னைக்கு அதை பிடிச்சிருக்காங்க. பாருங்க ஜிகாத்ன்றாங்க, இதை தானங்க நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவ்வளவு நாள் நீ சொன்னதுக்கே இன்னைக்கு ஆதாரம் இல்லையேப்பா, முதல்ல நீ சொல்ற எதுக்குமே ஆதாரம் இல்லையே, இப்ப என்ன புதுசா அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்றது நீ சொன்னதுல இருந்து அவங்க சொல்றாங்க. இதற்காக இன்னும் புரிஞ்சுக்கணும், வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அவர்கள் மீது, சல்மான் குர்ஷித் மீதும் அதே போல மரியம் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் நடக்காத ஒரு விஷயத்த, இல்லாத ஒரு விஷயத்த இட்டுக்கட்டி பேசிய பிரதமர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இந்துக்களினுடைய சொத்துக்கள் அவர்களுடைய தாலி உட்பட பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லுது, அதனுடைய தேர்தல் அறிக்கையில இருக்குது அப்படின்னு இல்லாத ஒரு விஷயத்த இட்டுக்கட்டி பேசியிருக்கிறார். இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபெரும் சமூகத்திற்கு இடையில மிகப்பெரிய பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய வகையில அவர் பேசியிருக்கிறாரு. தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது, இந்தியாவில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு எதிரானது. அப்ப இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? இவருக்கு நோட்டீஸ் அமிச்சா கூட அவர் வந்து கோச்சிப்பார் அப்படின்னு சொல்றதுக்காக எலெக்ஷன் கமிஷன் வந்து இவர் சார்ந்த கட்சியினுடைய தலைவர் JP நட்டாக்கு வந்து ஒரு நோட்டீஸ் எழுதியிருக்காங்க. அந்த நோட்டீஸ்ல நரேந்திர மோடின்ற பேரே கிடையாது. அப்ப அந்த நோட்டீஸ் எதற்காக அனுப்பப்பட்டது? பொத்தாம்பதுவா ஒரு நோட்டீஸ். அதுல வந்து இப்படியாக சட்டங்கள்லாம் இருக்கு, விதிகள்லாம் இருக்கு. மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் ஓட்டு சேகரிக்க கூடாது, ஒரு கட்சியினுடைய பாலிசி, அவர்களுடைய நடவடிக்கை அது விமர்சிக்கப்படலாமே தவிர அவர்களினுடைய பர்சனல் விஷயங்களை தொடக்கூடாது, மதத்தின் அடிப்படையில பேசக்கூடாது, சாதியின் அடிப்படையில பேசக்கூடாது, எல்லாம் பொத்தாம்பதுவா இதெல்லாம் இருக்குது. இப்படியெல்லாம் வந்து ஸ்டார் வேட்பாளராக இருக்கக்கூடிய நபர்கள், இல்ல ஸ்டார் கேம்பெயினரா இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி பேசக்கூடாது அப்படின்ட்டு. யார் அந்த ஸ்டார் கேம்பெயினர்? மோடி. பேரை போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேரை கூட குறிப்பிடாமல், அந்த நிகழ்வை குறிப்பிடாமல், எந்த இடத்துல பேசினார்ன்றதை குறிப்பிடாமல், என்ன பேசினார்ன்றதை குறிப்பிடாமல் ஒரு நோட்டீஸ். அந்த நோட்டீஸ் அமிச்சிட்டாங்களா? அதற்கு பிறகு ஐயோ அவருக்கு அமிச்சிட்டோம் நோட்டீஸ், எதிர்த்தரப்புக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பாட்டினா இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த நோட்டீஸ்ல நீங்க யாருன்னே சொல்லலையே, எதற்காக அமிச்சிங்கன்னு சொல்லலையே, ஆனா எதிர்த்தரப்புக்கு நோட்டீஸ். கார்கேக்கு ஒரு நோட்டீஸ். கார்கேக்கு எதுக்கு நோட்டீஸ்? ராகுல் காந்தி இது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நோட்டீஸ். நீங்க கேட்பீங்கல்ல, ராகுல் காந்திக்கு மட்டும் ஏன் ராகுல் காந்திக்கு அனுப்புனீங்க, கார்கேக்கு அனுப்பாம? சரி கார்கேக்கு அனுப்பிச்சிட்டோம். ஏன் வந்து நரேந்திர மோடிக்கு மட்டும் அனுப்பிச்சிங்க, எதிர்கட்சிக்கு அனுப்பல? அதான் அவருக்கு அனுப்பிச்சிட்டோம். இவர் மீது எந்த வழக்கும் கிடையாது. மரியம் மீது வழக்கு, சல்மான் குர்ஷித் மீது. அதே போல தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் அவரை வந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் வந்து 2019 இருந்து அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாராம். ஒவ்வொரு தேர்தல் சமயங்கள்லயும் அவர் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. கடைசியாக தெலுங்கானா சட்டமன்ற தேர்தலில் கேசிஆர் அப்படிதான் பேசினாரு. ஆகவே அவர் மீது வழக்கு. யார் யாரெல்லாம் தான் எதிர்கட்சிகள் எல்லாத்தின் மீது வழக்கு. அதே போல காங்கிரஸ் கட்சி கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு. அதே போல் தெலுங்கானாவுடைய இப்போதைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி மீது அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்னு அவரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த வீடியோல வந்து அமித்ஷா வந்து என்ன சொல்றாரு, இடஒதுக்கீடு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், இடஒதுக்கீடு கூடாது, இடஒதுக்கீடு இல்லாமல் போயிடும்ன்ற மாதிரி பேசுற மாதிரியான இந்த வீடியோ பரப்புனார். இந்த வீடியோவை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே நேரத்துல பிஜேபியினுடைய அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம் பக்கத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பதிவேற்றம் செய்யப்படுது. அந்த வீடியோல என்ன இருந்துச்சு அப்படின்னா, ராஜஸ்தான்ல பேசினார்ல பிரதமர் நரேந்திர மோடி, அதற்கு அப்படியே ஒரு வீடியோ வடிவம் கொடுத்து அந்த வீடியோ அதுல வந்து காங்கிரஸ் கட்சி வந்து இந்துக்களினுடைய சொத்துக்களை எல்லாம் பறித்து இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும், இப்படித்தான் அதனுடைய மேனிஃபெஸ்டோல இருக்குது அப்படின்றத விளக்கக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோவை பதிவிடுறாங்க. எதுல? பாஜகவுடைய அதிகாரப்பூர்வமான இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவேற்றம் செய்யப்படுது. முந்தா நேற்று நடந்த விஷயம் இது. பதிவேற்றம் செய்யப்பட்ட பிறகு எல்லா இன்ஸ்டாகிராம் யூசர்ஸும் போய் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. இந்த வீடியோ மிஸ்லீடிங்கான வீடியோ, மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு இதுல,
இது வந்து இரண்டு சமூகத்தினருக்கு இடையில இந்த மாதிரியான பிரிவினை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த வீடியோ இருக்குது அப்படின்னு எல்லாரும் ரிப்போர்ட் அடிக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த வீடியோவை இன்ஸ்டாகிராம் தூக்குது, பிஜேபி தூக்கல, இன்ஸ்டாகிராமே தூக்கிடுறாங்க, இந்த நிறுவனமே தூக்கிடுது, மெட்டா நிறுவனம் தூக்கிடுது. இது தொடர்பா யார் மீதும் வழக்கு கிடையாது. இப்ப ரேவந்த் ரெட்டி மீது ஏன் உங்க மேல வழக்கு பதியக்கூடாது அப்படின்னு நீங்க விளக்கம் கேட்குறீங்க. 3 மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்படுது. அமித்ஷா பேசியதாக கருதப்படக்கூடிய வீடியோவை அது வந்து திரித்து உருவாக்கப்பட்ட வீடியோ. ஆகவே இது தொடர்பாக விசாரணை நடத்தணும்னு 3 ஸ்டேட்ல வழக்கு பதிவுறாங்க. பிஜேபியோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெறுப்பு பிரச்சாரம், அந்த வீடியோவை அவங்களும் தூக்கல, இன்ஸ்டாகிராம் தூக்கி இருக்கு. யார் மீது வழக்கு பதிவு செஞ்சீங்க? பிரதமர் மீது வழக்கு கிடையாது, பிஜேபியினுடைய நிர்வாகிகள் மீது வழக்கு கிடையாது. இன்னைக்கு இவர் பேசிட்டு இருக்கிறாரு, யோகி ஆதித்யநாத், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஷரியத் சட்டம் வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னு. அவர் மீது என்ன வழக்கு பதிவு செஞ்சீங்க? அப்படி எங்க சொல்லியிருக்கு காங்கிரஸோடைய மேனிஃபெஸ்டோல? இது அப்பட்டமாக இரு பிரிவினருக்கிடையே பிரிவினையை தூண்டக்கூடிய கருத்தா இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்தா இல்லையா? இப்போ குஜராத்ல போய் பேசும்போது கூட அவர் என்ன சொல்றாரு, 2 எரும மாடு உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா ஒன்னு தூக்கிட்டு போயிடுவாங்க காங்கிரஸ், அப்படிலாம் போய் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பீதி ஊட்டல் போலவே இருக்குது, எல்லாத்துலயுமே மிரட்டிக்கிட்டு பீதி ஊட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த தேர்தல் பிரச்சாரத்துல அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். இதை எங்க போனாலும் வெவ்வேறு வகைகளை பயன்படுத்துறாரு. அதுல ஒரு வகை தான் ஒரு மீம் கூட போட்டிருந்தாங்க, நல்ல வேலை எரும மாடை புடுங்கி இன்னொருத்தர் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாரே தவிர அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொல்லாம விட்டாரு. வழக்கமா அதெல்லாம் சொல்லுவாரு, ஏன் சொல்லாம விட்டாரு அப்படின்னு தெரியல. அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, எல்லாம் அதிர்ச்சி அடைஞ்சு மீம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஐயோ திருந்திட்டாரு போல, நாதஸ் திருந்திட்டான் அப்படின்ற மாதிரி மீம்ஸ் போயிட்டு இருக்காங்க. ஆனா குஜராத்திலே பின்னடைவு வருதுன்னு சொல்றாங்க. சில தொகுதிகள்ல இப்போ காங்கிரஸுக்கு வந்து ஓரளவு எஜ்ஜி இருக்கக்கூடிய இடங்கள்ல ஆம் ஆத்மியோட 7% ஓட்டும் சேரும் போது சில தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. குஜராத்ல ஒரு நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு பெரிய பின்னடைவு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அந்த பின்னடைவு வரப்போகுதுன்னு தெரிஞ்சதுனால தானே சூரத்துல அப்படிப்பட்ட ஒரு டிராமாவை நிகழ்த்தினாங்க. போட்டியிடாமலே இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்களே, எப்படி சாத்தியமாச்சு? எதற்காக? 25 வருஷமா ஜெயிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்திருக்கின்றது கடந்த 10 ஆண்டுகள். 2019. ஆமா, இன்னைக்கு திருப்பூர், ஈரோடு, கோவை போன்ற பகுதிகள் எப்படிப்பட்ட பாதிப்பை சந்திச்சிருக்கோ அதே போன்ற பாதிப்பை அங்க இருக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள், மிகப்பெரிய சிறு குறு தொழில்களுக்கு பிரபலமான ஒரு ஏரியா அது. அப்ப அங்க வந்து தான் தோத்து விடுவோம் அப்படின்றத உணர்ந்துதான் இன்னைக்கு ஜெயிக்காமலே, தேர்தலே வராமலே இன்னைக்கு எலெக்ஷன்ல வெற்றி பெறுவதற்கு தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வேட்பாளர் உட்பட எல்லாரையும் விலைக்கு வாங்கி, பகுஜன் சமாஜ், காங்கிரஸ் கட்சி, அப்புறம் இண்டிபெண்டா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இத்தனை பேரை சமாளிச்சு அவங்க எல்லாரையும் ஒருத்தங்களை வந்து வேட்புமனுவை நிராகரிக்க செய்வது, இன்னொரு புறத்துல அவங்க கையில காலில் விழுந்து வேட்புமனுவை வாபஸ் பெற செய்வது அப்படின்னு செஞ்சு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா நீங்க யோசிச்சுக்கலாம் குஜராத் உடைய நிலைமையை அவர்கள் நம்மை விட சரியாக கணித்திருக்கிறார்கள் அப்படின்னு. இப்ப இந்த சந்தடி சாக்குல இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. 2G அலைக்கற்றை வழக்குல வந்து ஏற்கனவே தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி வர்றவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கூடாது, ஏலம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தீர்ப்பு வந்துருந்தது. ஏற்கனவே 2012 வந்து தீர்ப்பு. இப்போ வந்து அந்த தீர்ப்பில் மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறாங்க. உச்சநீதிமன்றத்துல அந்த ரெஜிஸ்ட்ரார் லெவல்லே அந்த வழக்கை விசாரிக்கலாமா வேணாமான்னு முதல்ல ஃபைல் பண்றதுக்கு அலோவ் பண்ணலாமா வேணாமான்னு முதல்ல பார்ப்பாங்க. அந்த ஃபில்ட்ரேஷன் லெவல்லே அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தோட ரெஜிஸ்ட்ரார் லெவலே அதை அமிச்சிட்டாங்க. அந்த வழக்கு விசாரணை கூட வரல. இவங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எதை இவர்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களோ, எதை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களோ அதை தாங்கள் செய்வோம் அப்படின்னு கேட்கறாங்க. அதாவது யார் முன்னாடி வராங்களோ அவங்களுக்கு தான் ஸ்பெக்ட்ரம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை காங்கிரஸ் கட்சி எடுத்துச்சு, ஆராசா எடுத்தாரு. அதனால இந்தியாவுக்கு 1,76,000 கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு சொன்னவங்க இவங்க. இன்ன வரைக்கும் அதை சொல்றாங்க. எதன் மூலமா அதை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆராசாவையும் கனிமொழி அவர்களையும் மற்றவர்களையும் இன்னைக்கு விடுதலை செஞ்சாங்க. அவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கோர்ட்டு விடுதலை செஞ்சது. அதைக்கு எதிர்த்து இன்னைக்கு டெல்லி ஹைகோர்ட்ல அப்பீல் போய் அந்த அப்பீலை இன்னைக்கு அவங்க விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க. இந்த வேலையை செஞ்சது என்னன்னா ஒன்றிய அரசு இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க? பாஜக அரசு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு கொடுப்பது தவறு. அந்த வகையில ராசா செஞ்சிருக்கிறார் தப்பு, மன்மோகன் செஞ்சிருக்கிறார் தப்பு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட நிலைப்பாடு. இதை ஒரு பக்கம் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் 2012 நீங்க 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணீங்க தெரியுமா? ஆராசா கொடுத்த லைசன்ஸை எதற்காக கேன்சல் பண்ணீங்க? ஏலம் விடப்படல. ஏலம் விடப்படாததுனால 1,76,000 கோடி நஷ்டம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கருதி 122 லைசன்ஸை
கேன்சல் பண்ணாங்க. அந்த கேன்சல் பண்ணீங்கல்ல, அந்த ஆர்டர் இருக்குது. அந்த ஆர்டர் இருக்கிறதுனால நாங்க என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஸ்பெக்ட்ரமை வந்து எங்களுக்கு விரும்பிய நபருக்கு கொடுக்க முடியல. நாங்க எல்லா ஸ்பெக்ட்ரத்தையும் ஏலம் விடணும் அப்படின்ற மாதிரி நிலைமை கூடாது. நாங்க ஒரு சில ஸ்பெக்ட்ரம், ஒரு ஸ்பெஷலான சில விஷயங்களை வந்து நாங்க சில நிறுவனங்களுக்கு கொடுக்கணும்னு விரும்புறோம். அதற்கு இந்த தீர்ப்பு தடையாக இருக்குது அப்படின்னு அந்த தீர்ப்புல ஒரு திருத்தம் வேணும், இல்லைன்னா விளக்கம் வேணும்னு கேட்டுதான் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலா பார்க்க போனா யாருக்கு இந்த ஸ்பெக்ட்ரம் கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி நிறுவனம், பாரதி டெலிகாம் நமக்கு நல்லா தெரியும். ஏர்டெல் நிறுவனம் அதற்கு கீழே செயல்படக்கூடிய நிறுவனம். அதே பாரதி டெலிகாம் நிறுவனத்திற்கு கீழே ஒன் வெப் அப்படின்ற ஒரு நிறுவனம் இருக்கு. எப்படி ஏர்டெல் இயங்குதோ அதே போல ஒன் வெப் இயங்குது. இந்த ஒன் வெப் என்ன சர்வீஸ் கொடுக்க போறாங்க அப்படின்னா, அந்த சேட்டலைட் மூலமாக நம்முடைய தொலைபேசி சேவை அதை கொடுக்க போறாங்க. அதே போல இன்டர்நெட் சேவை அதையும் கொடுக்க போறாங்க. இதை அறிமுகப்படுத்துவதற்கு இந்த நிறுவனம் அந்த ஸ்பெக்ட்ரமை வாங்கணும். என்ன ஸ்பெக்ட்ரம் வாங்கணும்? ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரம் வாங்கணும். அந்த ஸ்பெக்ட்ரம் வாங்குறதுக்கு யார் அணுகணும்? அரசு அணுகணும். அப்ப அரசு இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துடுறாங்க. யாருக்கு? பாரதி அதற்கு கீழே இயங்கக்கூடிய ஒன் வெப் நிறுவனத்துக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துடுறாங்க. முடிவெடுத்துட்டு அதற்கு சாதகமாக 2021 தொடங்கி இப்போது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2021 அதற்கு அந்த சர்வீஸை ரன் பண்றதுக்கான லைசன்ஸை ஒன் வெப்புக்கு கொடுத்துட்றாங்க. 2021 அந்த சமயத்துல ஏர்டெல் நிறுவனம் பிஜேபிக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமா பல கோடி ரூபாய் பணம் கொடுக்கும். 2021 ஒரு அமௌண்ட் போகுது, 2022 ஒரு அமௌண்ட் போகுது. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏர்டெல் நிறுவனம் கொடுக்குது, ஒன் வெப் நிறுவனம் கொடுக்கல, பாரதி நிறுவனம் கொடுக்கல, ஏர்டெல் நிறுவனம் கொடுக்குது. அதுக்கு பிறகு 2023 இந்த சேட்டலைட்டை யூஸ் பண்றதுக்கான ஆத்தரைசேஷன் ரைட்ஸ் அந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. இந்த சமயத்துல ஒரு 100 கோடி ரூபாய் போகுது ஏர்டெல்ல இருந்து. அதற்கு பிறகு சட்ட திருத்தம் கொண்டு வரணும்ல. இதுவரைக்கும் சட்டத்தின்படி என்னவாக இருக்கு? சட்டத்தின்படி முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை எல்லாம் கூடாது, ஏலம் தான் நடக்கணும்னு இருக்கு. அப்போ ஒரு சில ஸ்பெஷல் கேசஸ்ல முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமைன்னு கொடுக்கக்கூடிய வகையில சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க 2023 டிசம்பர் மாசத்துல. அந்த சமயத்துலதான் இதுவரைக்கும் இந்திய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 2 அவைகள்லையும் கிட்டத்தட்ட 150 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிர்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள். லிட்டரலா பாத்தீங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்களே கிடையாது நாடாளுமன்றத்துல, எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி வெளில அமிச்சிட்டாங்க. அந்த சமயத்துல இந்த திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க 2 அவைகள்லையும். நிறைவேற்றிட்டு உடனடியாக குடியரசுத் தலைவர் அடுத்த 4 நாள்லயே வந்து அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் கொடுக்குறாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது, அந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா ஸ்பெக்ட்ரத்தையும் ஏலம் விட தேவையில்லை. அதுல ஒரு சில பாதுகாப்பு தொடர்பாக, இல்லைன்னா அந்த ஸ்பெக்ட்ரத்தை வந்து ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண போறாங்களா அப்படின்னா, இல்லைன்னா அப்பப்ப யூஸ் பண்ற மாதிரியான ஸ்பெக்ட்ரம், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேஸ் நாங்க விரும்பக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு அந்த ஸ்பெக்ட்ரத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. இந்த திருத்தம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு 50 கோடி ரூபாய் ஏர்டெல்ல இருந்து போகுது. தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு கட்டத்தையும். அதாவது அவங்க லைசன்ஸ் கொடுத்த பிறகு கொஞ்சம், அதற்கு பிறகு சேட்டலைட்டை பயன்படுத்துவதற்கு பிறகு கொஞ்சம், அதற்கு பிறகு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம், ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாயை ஏர்டெல் நிறுவனம் வந்து பாஜகவுக்கு கொடுத்திருக்கு. இந்த தகவலும் கூட நமக்கு தெரியாம போயிருக்கும். கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, பேஸ்மெண்ட் போட்டு முடிச்ச ஒரு அமௌண்ட், மேல இது போட்ட ஒரு அமௌண்ட், கட்டி பெயிண்ட் அடிச்ச ஒரு அமௌண்ட். ரொம்ப சரியா சொன்னீங்க. அதே மாதிரிதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேனே, இது வெளில வந்திருக்காது. உச்சநீதிமன்றம் உத்தரவு போடாமல் இருந்தால், எலக்ட்ரோல் பாண்ட் தவறு, அரசியல் சாசனப்படி அது தவறு அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு போடாம இருந்தா, இந்த 200 கோடி ரூபாயை ஏர்டெல் நிறுவனம் இப்படி கொடுத்திருக்கு. இதன் மூலமாக ஒன் வெப்புக்கு இந்த லைசன்ஸ் எல்லாம் பாஜக அரசு கொடுத்திருக்கு அப்படின்றத நம்மளால மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியாதுல்ல. யாருக்கு கொடுத்தானே தெரியாது. அப்ப அதற்கு பிறகுதான் இந்த தகவல் வெளில வந்திருக்கு. அப்போ இன்னைக்கு சட்ட திருத்தமும் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு இந்த சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் இந்த தீர்ப்பு தடையா இருக்கு. 2012 வந்த தீர்ப்பை வரவேற்றது பாஜக. இந்த தீர்ப்பு வருவதற்கு காரணமாக இருந்தது பாஜக. ஆராசா மீதும், அப்போது இருந்த காங்கிரஸ் அரசு மீதும், அப்போது இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் மீதும் இவர்கள் வைக்காத குற்றச்சாட்டே கிடையாது. இன்னும் சரியா சொல்றதா இருந்தா 2014 இவங்க வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தது இல்ல, ரொம்ப முக்கியமானது 2G. அப்படிப்பட்ட தீர்ப்பை மாற்ற வேண்டும் என்று இதே பாஜக திருப்பி நீதிமன்றத்தை அணுகுகிறது. அதற்கு பின்னாடி இவ்வளோ கதை நடந்திருக்கு. அந்த ஒன் வெப் அப்படின்ற ஒரு நிறுவனம் இன்னைக்கு அவங்க லாபம் அடைய வேண்டும். அதற்காக ஏர்டெல் நிறுவனம் 200 கோடி ரூபாய், அதோட தாய் நிறுவனம் பாரதியோடைய சப்சிடரிஸ் தான் இவங்கெல்லாம் 2 பேருமே. யாருன்னா ஒன் வெப்பும் சரி, ஏர்டெல்லும் சரி. இன்னொரு விஷயம் கூடுதலா என்னன்னா,
ஏர்டெல் நிறுவனம் கடந்த 6-7 ஆண்டுகளாக 70,000 கோடி ரூபாய் வரைக்கும் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய நிறுவனம். நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிறுவனம் எப்படி 200 கோடி ரூபாயை வந்து ஒரு கட்சிக்கு கொடுக்கணும்? அந்த தேவை எங்கேருந்து வருது? அந்த நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சா பரவாயில்ல, அந்த நிறுவனம் ஒரு நிறுவனம் தான். பாரதி ஏர்டெல், பாரதி டெலிகாம் இருக்குல்ல, லாபத்தில் இயங்குறது. OneWeb மிகப்பெரிய லாபத்தில் இயங்குது. அப்போ அதற்கு இன்னொரு நிறுவனம் நஷ்டம் அடைஞ்சாலும் பரவாயில்லன்னு 200 கோடி ரூபாய் கொடுக்குது. சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல நாளைக்கு. OneWeb டைரெக்டாக கொடுத்தா அதுக்கு தான் உனக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்களா அப்படின்ற கேள்வி எழுந்துரும்ல. அப்போ எந்த அளவுக்கு இவங்க இறங்கி போகிறாங்க, இதை விட மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்றத அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்கணும். நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம். உங்களுடைய கருத்துக்களை மக்கள் பரிசீலிக்கட்டும். நன்றி. நன்றி.